Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. ஈத் டே மிச்சமே கிட்ட வந்ததுனால இன்றைக்கி ஈதுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காமனாக ஸ்ரீலங்காவில் எல்லாருக்குமே பிடிச்ச டேட்ஸ் பார் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்பயும் போல் ஒரே மெத்தடில் செய்யாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான மெத்தட் உங்களுக்கு டேஸ்ட்லேயாக இருக்கட்டும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கட்டும், எந்த ஒரு குறையுமே இருக்காது. டெஃபினெட்லி நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு பீஸ் சாப்பிடாமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த டேட்ஸ் பாருக்கான மாவு பிசைஞ்சு கொள்வோமா. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. பட்டர் கட்டாயமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கிறது அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய 3/4 கப் அளவுக்கு சுகரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கிராம் மெஷர்மெண்ட்லேயே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரெசிபிக்கு சால்டட் பட்டர் அப்படி இல்லாட்டி மார்ஜரின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த உப்பு அளவை கொஞ்சமாக குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ மெஷர்மெண்ட் கணக்காக வரும். பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டுமே நல்ல லைட் கலர் வரக்காட்டியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பீட் பண்ணுற அதே டைமில் பவுலில் சைடில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பட்டர் எல்லாத்தையுமே அடிக்கொரு முறை எடுத்து விட்டுட்டு கண்டினியூஸாக பீட் பண்ணுங்கள். நல்ல லைட் கலருக்கு மாறி வர டைமில் இதுக்கு நம்ம முட்டை சேர்த்து பீட் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கான முட்டை 2 முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். 2 முட்டையும் ஒரே டைமில் சேர்க்காமல் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 3.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த 3.5 கப் மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ பட்டர் சுகர் மிக்ஸ் நல்லா பீட் ஆகிட்டு போகிற டைமில் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். அதே டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலாயும் சேர்த்து கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாவு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் இந்த பேட்டரோடு சேர்த்துட்டு இதுக்கு பீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்ற ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப் போர்ஷனையுமே நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் சேர்த்து தான் பீட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இது கையில் ஒட்டாத அளவுக்கும் அதே டைமில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை ஒரு 3 போர்ஷனுக்கு நான் டிவைட் பண்ணி கொள்ள போகிறேன். இதில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து இதை ஒரு ரப்பிங்கால் ரப் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி 2 ட்ரேக்கு செய்ய போகிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த மாவு 2 போர்ஷனுக்கு ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதில் ஒரு போர்ஷனை நம்ம பேக் பண்ணக்கூடிய ட்ரே இருக்கு இல்லையா, ஸோ அதில் டேட்ஸ் பார்ட பொட்டம் லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இன்றைக்கி பேக்கிங் ஷீட்டுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி ஆயில், பட்டர் அப்படி ஏதாவது இது சரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவையும் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா மிச்சம் திக்காக எடுக்காமல் கொஞ்சம் மீடியம் திக்னஸாக எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சைடுமே ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி இந்த 2 ட்ரேயுமே ஒரு 15 மினிட்ஸ் வரக்காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கான முக்கியமான ஒரு ஃபில்லிங் தான் டேட்ஸ் ஃபில்லிங். அதை பார்த்துருவோமா. இன்றைக்கி டேட்ஸ் 300 கிராம் மாதிரி யூஸ் பண்ணுறேன். அதுவும் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் 300 கிராம் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கூடிய டேட்ஸ் சாஃப்டான டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் தண்ணியில் எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்வோம். பட்டர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதோடைய ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடரையும் சேர்த்துட்டு இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம நார்மலாக டேட்ஸ் பார் செய்யும் போது இந்த டேட்ஸை நல்லா குக் பண்ணி எடுப்போம். பட் இந்த ரெசிபிக்கு அது எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும்.
இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாத நல்ல ஷைனியான நல்ல சாஃப்டான டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டேட்ஸை வந்து 2 போர்ஷனுக்கு டிவைட் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஒரு போர்ஷனை தான் நான் இப்போ வந்து ரோல் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்ஸை ரோல் பண்ணுறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக ரோல் ஆகும். ஸோ ரோல் பண்ணி எடுத்த டேட்ஸை பார்த்திங்கன்னா நல்ல பொலிஷாக நல்ல நீட்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச ட்ரேக்கு வந்து மிடில் லேயராக செட் பண்ணிக்கொள்வோம். நான் இப்போ இந்த மாதிரி டேட்ஸ் பார் செய்யும்போது இந்த டேட்ஸ் ஃபில்லிங்கை மட்டும் நல்லா தின்னாக தான் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வேன். ஸோ உங்களுக்கு இதை பார்க்க உங்களுக்கு ஜாஸ்தி திக்னஸில் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் செட் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு மேலால் இன்னொரு லேயர் வரணும் இல்லையா. ஏன்னா நம்ம இது சாண்ட்விச் ஃபோமில் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கான 3rd லேயருக்கு தான் நம்ம முன்னாடி ஃப்ரீசரில் வச்சு இந்த மாவை யூஸ் பண்ண போகிறோம். மாவு நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம கிரேட்டரை யூஸ் பண்ணி இந்த மாவை கிரேட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு விரும்பினா கிரேட்டரில் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி சின்ன சைஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ட்ரேயில் எல்லா சைடுமே கவர் ஆக மாதிரி இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா ட்ரேயுமே கிரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 160Cயில் அவனில் இருக்கக்கூடிய மிடில் ரேக்கில் ப்ளேஸ் பண்ணி இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பேக் பண்ணும்போது இந்த டேட்ஸ் பாரில் ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் ஆகினமாக இருக்கும். அதே டைமில் மேலால் இருக்கக்கூடிய லேயரும் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ட்ரேயை நீங்கள் அவன்லேருந்து எடுத்த உடனே கட் பண்ண போகாதீங்க. இதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆற விட்டதுக்கு பின்னாடி தான் இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எப்பயும் ஒரே மெத்தடில் ஒரே டேஸ்ட்டில் டேட்ஸ் பார் செய்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் மிடில் இருக்கக்கூடிய அந்த டேட்ஸ் வந்து நல்லா தின்னாக தான் ரோல் பண்ணி எடுத்துருக்கேன்னு. இன்றைக்கான மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டேட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக டேட்ஸ் பார் செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய மாவை விட டேட்ஸ் வந்து கூட இருந்துச்சுன்னா அது தனியாக வந்து டேட் டேஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதில் மாவோட டேஸ்ட் வந்து பேலன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்டா இன்னொரு பீஸ் சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வரக்கூடிய ஈத் டேக்கு ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நீங்கள் யாருக்கு சர்வ் பண்ணாலும் டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த ரெசிபியை கேட்டுட்டு போவாங்க. See you soon with another vlog. Thank you.